ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ராட்ச் ஜூனியர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்க்ராட்ச் ஜூனியர் ஆப்புக்கு போய்க்கிட்டு முதல்ல இப்படி ஒரு பேஜ் காமிக்கும். அதில் இந்த ஹோம் பட்டனை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மை ப்ராஜெக்ட்ஸில் இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்டில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை கொடுத்தா லெஃப்ட் ப்ளஸ் பட்டன் கொடுத்தா கேரக்டர் பேஜ் வரும். அதே ரைட் சைட் ப்ளஸ் பட்டன் கொடுத்தா மேக்ஸிமம் நம்ம 4 பேஜஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த கேட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆரஞ்சு கேட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ரிமூவ் பட்டன் வந்துடும். அதை கொடுத்துட்டா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டு ப்ளஸ் பட்டன் கொடுத்தா கேரக்டர்ஸ் பேஜ் வந்துடும். இதில் இப்போ நம்ம இந்த சைல்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற 3வது பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்துடும். இப்போ நம்மளுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த பேக்ரவுண்டை நம்மளுக்கு ஸ்டேஜில் போய் செட் ஆகிக்கும். இப்போ நான் பார்க் கொடுக்குறேன். இந்த டிக் பட்டன் கொடுத்துட்டா இது போய் செட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஒரு பேட் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் பேஜை கொடுத்துட்டு இந்த பெயிண்ட் சிம்பிளை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப் வச்சுட்டு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ தப்பாயிருச்சுன்னா நம்ம மேலே லெஃப்ட் சைடு இருக்கிற அண்டு பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிளை வரையலாம். இப்போ நம்ம ஒரு பேட் வரைந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு எப்படி கலர் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான்